விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு ரெண்டு தலைவர்களுமே அவங்க பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனா களம் அப்படிதான் இருக்கா? அதுதான் நிதர்சனமா? இல்ல, ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா? அப்படி ஒரு மாற்றம் இப்ப ஏற்பட்டிருக்கு. 1967 ஆரம்பிச்சது 2017 முடிஞ்சிருச்சு. 2017க்கு பிறகு அங்க ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு தலைமை இடம் காலியாவே இருந்தது. ஐயா கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு தன்னிச்சையாக கூடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அது அந்த இடம் காலியாகவே இருந்துச்சு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இந்த கட்சி நிர்வாகிகள் கூடுவாங்க, பார்ப்பதற்கான ஒரு கூட்டம், அவர் மேல ஒரு கிரேஸ் ஏற்பட்டு கூடுற கூட்டம் இருக்குல்ல, அது காலியாகவே இருந்துச்சு. அந்த காலி அரசியல் கட்சி தலைவர்களையும் திரைத்துறையிலிருந்து வந்தவரையும் நம்ம ஒரே தராசுல வச்சிருக்கோம். அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நீண்ட ஒரு பாலம் இருக்கு. இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருந்த சிஎம் எல்லாமே சினிமா ஆட்கள் தான். அண்ணா சினிமாவில் கதைவசனம் எழுதினாரு, அண்ணாவுக்கும் சினிமா தொடர்பு இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கும் சினிமா தொடர்பு இருக்கு, கலைஞர் அவருக்கும் சினிமா தொடர்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்களே நாடகங்களை தொடர்ந்து நடிச்சிருக்கிறாரு, அவருக்கும் ஒரு படத்துல நடிச்சிருக்கு, ஒரே ரத்தம்ங்கிற படத்துல நடிச்சு அவருக்கும் சினிமா தொடர்பு இருக்கு. துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் சினிமா தொடர்பு இருக்கு. சினிமாவையும் அரசியலையும் தமிழ்நாட்டில் பிரிச்சு பார்க்க முடியாத சூழ்நிலை தான் ஆயிடுச்சு. அது விஜயகாந்த் அவர்களோட முடிஞ்சு போயிரும் நினைக்கிறப்ப நீங்க புதுசா ஒருத்தர் சினிமா துறையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிட்டார். அப்ப சினிமாவுக்கும் அரசியலுக்குமான தொடர்பு இருக்கு. அப்ப இந்த 50 வருட அரசியலுக்கு பிறகு ஒரு புதிய அரசியலுக்கான இடம் ஒரு 10 வருஷமா காலியாவே இருக்கு. ஒரு நடிகரை, ஒரு தலைவரை பார்ப்பதற்கு, அவர் பேச்சை கேட்பதற்கு அவர் பெரிய சேர்ற கூட்டம். இப்ப கடைசி பாத்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு தான் தமிழ்நாட்டில் தன்னிச்சையாக மக்கள் காசு கொடுக்காம லாரியில கூட்டு வராம சேர்றாங்க. ஒன்று அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பெரிய அளவில் கூட்டம் சேர்றாங்க, அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு ஓரளவுக்கு சேர்றாங்க, சீமான் அவர்களுக்கு சேர்றாங்க, விஜய் அவர்களுக்கு பெரும்பரவல் சேர்றாங்க. இவங்க தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெயில் மழையிலையும் மக்கள் திரண்டு பார்க்கக்கூடிய இடம். அப்ப தன்னிச்சையாக சினிமா பிம்பத்தோட அந்த வெளிச்சத்தோட ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாரு. தேர்தலை 2 வருஷத்துக்குள்ள தேர்தலை சந்திக்கிறாரு, இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறாரு. அப்ப வர்றப்பயே ஒரு கோல் செட் பண்றாரு. நம்மளுடைய எதிரி திமுக தான், திமுக விஸ் தாவேகா அப்படிங்கறத ஒரு பிளான் பண்ணிட்டே உள்ள வர்றாரு. எலெக்ஷன் முன்னாடியுமே அவர் பிளான் பண்றாரு, கோல் செட் பண்ணிக்கிறாரு. அந்த செட் பண்ண கோல் அவர் ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம போன்றவர்கள் பல சொன்னோம், இனிமேல் அரசியல் களம்ங்கிறது உதய் விஸ் விஜய்ன்றதான் போகும் தமிழ்நாட்டில். இனி அடுத்து மாறி மாறி கூட வரலாம், தாவேகா ஆட்சிக்கு வரலாம், திமுக ஆட்சிக்கு வரலாம், மாறி மாறி வந்தாலும் கூட அடுத்த ஒரு அரை நூற்றாண்டுக்கு உதய் விஸ் விஜய்ங்கிற அரசியல் தான் போகும். ஆனா விஜய் என்கிற ஒரு சினிமா பிம்பம் அவருக்கு பின்னாடி இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு, ஒரு பெரும் கூட்டம் தேர்தல், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா இருக்காரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தாலும் கூட அவருக்கான அந்த ஒரு முகம் அங்க மிஸ் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய மைனஸ். இப்ப அவருக்கு பெரிய மைனஸே என்னன்னா திமுக தான். வாரிசுங்கிற ஒரு தமிழ்நாட்டில் அது ஒரு பிராண்ட் பண்றாங்க அவரை. அதுதான் அவருக்கான அங்க ஒரு இதா இருக்கு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல அதை அவர் ஓவர்லுக் பண்ண முடியும். அவருடைய எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போறாருங்கிறது தெரியல. இப்ப நேத்து கரூர்ல விஜய் பேசுறாரு, ஒரு பெரிய அவர் எதிர்க்கட்சி தலைவரா பெர்ஃபார்மன்ஸ் புதுசுனா திரு விஜய் அவர்களுக்குமே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த களம் அவருக்கும் புதுசுதான். இப்போ அதிதீவிர திமுக எதிர்ப்பு அப்படின்றத விஜய் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா பிற கட்சிகளும், அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகளும் அவரை விமர்சனம் செய்யறதா செய்யறாங்க. ஆனா அதற்கு எதுவுமே அவர் பதில் கொடுக்கவே இல்லையே. இல்ல, அவருடைய கோல் திமுக தான். நீங்க எதிர்க்கட்சி திமுக தானே, மத்த யாருமே எதிர்க்கட்சி இல்லையே. அதிமுக பலமுறை ஆண்ட கட்சி இன்னைக்கு எதிர்க்கட்சியா கூட இல்லாத போது எதிர்க்கட்சி தலைவராக ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் தான் டார்கெட். இப்ப அதை விஜய் உதயநிதி ஸ்டாலின் அப்படி பயன்படுத்துறாரு. இப்ப நீங்க விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோ வந்திருக்காரு, அரசியல்வாதியா வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் சொல்லக்கூடிய கவுண்டருக்கு பை கவுண்டர் எப்படி கொடுக்குறாரு இவரு, உதயநிதி எப்படி கொடுக்குறாருன்னு தெரியல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேற்று கரூர்ல அவர் பேசிட்டு போறாரு, ஒரு பரபரப்பான செய்தி. ஆனா இப்ப வரைக்கும் உதயநிதி அதுக்கு கவுண்டர் கொடுத்திருக்காரா, பேசியிருக்காராங்கிறது பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பரபரப்பான அரசியல் சூழல் போயிட்டு இருக்கப்ப விஜய்ங்கிற அரசியல் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அப்ப இவர் கவுண்டர் வச்சுதான், இவர் எதிர்க்கட்சி தலைவராக எப்படி செயல்படுகிறாருங்கிறத வச்சுதான் இவருக்கான இமேஜ் வரும். அவருக்கு பின்னாடி ஒரு திமுகங்கிற ஒரு பாரம்பரிய கட்சி இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, அந்த ஓட் பேங்க்லாம் இருந்தாலும் கூட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் அவருக்கு ஒரு பெரிய பிளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். இப்போ அதையே ஒரு பேலன்ஸ் எங்க பண்ணணும்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் பண்ணணும். இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை உடனே எக்ஸ்போஸ் பண்ணி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி தன்னை முன்னிலைப்படுத்தி அங்க தனக்கான ஒரு முகமா பார்க்கணும். திமுகவில் சிக்கலும் அதுதான். இப்போ இவர் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா நான் இருக்கிறேன்னு தலைவரும் ஒரு அறிக்கை கொடுப்பாரு, தலைவர் நான் தானே அப்படின்னு. அப்ப அதுவே அங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. திமுகவில் காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த ஜெனரேஷன் கேப் ஒரு பெரிய பிரச்சனையாக போட்டு தேர்தலில் பலரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை அவங்க ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க, ஒரு தலைமுறைக்கான வழிவிட மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு இருவரும் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்கன்றதுல அதுல ஏதாவது தவறு இருக்கா? இல்ல, இப்ப உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுறாருன்னா அந்த செய்தி வைரலா போகுது. கவுண்டர் 2 பேர் உதய விஜய்ங்கிற போது. ஆனா அன்னைக்கு சாயங்காலமே அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, தலைவர் நான் இருக்கிறேன்ல,
அப்படின்னு கொடுக்குறப்ப இது அது ஓவர்லுக் பண்ணும்ல. அப்ப அந்த களத்தினுடைய யதார்த்தத்தை மாத்துறாங்கல்ல. அப்ப ஒண்ணுமே அந்த சிக்கல் திமுகக்குள்ள இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஒண்ணுதானே. தாவேகா எதிர்ப்பு இல்ல அரசு தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்களோட எதிர்ப்புன்றது ஃபோக்கஸ் ஒண்ணுதானே. ஃபோக்கஸ் ஒண்ணுதான். ஆனா யாரு பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, யாருடைய டிபேட்டா மாறுது. உதயவிஸ் டிபேட்டா மாறுறத உதயவிஸ் திமுகன்னு மாறக்கூடாதுல்ல. மாறிடுச்சுன்னா அது உங்களுக்கு வேற மாதிரி களம் மாறும். ஆட்சி 50 நாட்கள் ஆகுது அப்படின்னாலுமே திசை திருப்புவதற்கான சில விஷயங்கள் செய்தா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. திமுக அதற்கான எதிர்க்கட்சிக்கான பணியை சரிவர செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப ஏதாவது பண்ணா அது ட்ரிகர் ஆகி இவங்க மேலேயே திரும்பிடுமா அப்படின்ற அப்படி பார்த்தோம்னா எதிர்க்கட்சியா அவங்களுடைய பணியை அவங்க சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. திரு உதயநிதி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காருன்னு தானே பார்க்கணும். இல்ல அப்படி நீங்க ஒரு ஆட்சிக்கான ஒரு 6 மாதமோ 3 மாதமோ அவகாசம் கொடுக்கறதா இருந்தா ஒரு வீடியோ வருது, ஒரு அமைச்சரை பற்றி ஒரு வீடியோ வருது, சமூக வலைதளங்கள் வீடியோ வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்கிற அந்த வீடியோவை வைத்து ஒரு பாரம்பரியமான கட்சியினுடைய ஒரு மாணவர் அணி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த வீடியோ உண்மையா பொய்யான்னு தெரியாது. இன்னைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த அரசாங்கத்தை நோக்கி வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள், மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் தனிப்பட்ட ஒரு விஷயம். அவர் அமைச்சராவதற்கு 2 வருடத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ பண்ணதாக ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் போகுது. அது உண்மையா பொய்யான்னு இன்னும் விசாரணை நடந்துட்டு தெரியல. அதற்கு இவ்வளவு பெரிய வேகத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணப்ப திமுக தன் எதிர்க்கட்சி வேலையை போதையில்லா தமிழகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு சலசலப்பு ஏற்படலாம் செய்யும். அதுக்கு நீங்க அரசு எதிர்க்கட்சிகளாக அரசியல் பண்ணலாம். ஒரு பெரிய போராட்டமாவே அதை மாற்றியது. அதை போராட்டம் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஆட்சியை நோக்கி போராட்டம் பண்ணுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீ யூசிஜி துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கான யூசிஜியில் 2 பேர் போட போறோம்ன்ற மாதிரியான ஒரு பேச்சு போகுது. இது ரொம்ப முக்கியமான மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம். அது இதை கையில் எடுத்து அவங்க போராட்டம் இருப்பாங்க. ஆளுநருடைய தலையீடு இருக்கா? நேர மந்திரிக்கு போறாரு, வைகனை நானே நேரடியாக சுத்தம் பண்ணுவேன், என்னடே நேரடியாக கொண்டு வராங்க. அப்ப மாநில அரசை நோக்கி அறிக்கைகள் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் கண்டித்து அவங்க பெருசா மேலோட்டமான அறிக்கைகளாக தான் கொடுக்குறாங்களே ஒழிய இதை முக்கியமான மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களை அவங்க கையில் எடுத்து பண்ணாம ஆட்சிக்கு ஒரு 15 நாள் 20 நாள்லயே ஒரு அமைச்சராக இருக்கிறவர் அவர் முன்னாடி நடந்த ஏதோ ஒரு வீடியோன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்ப இந்த ஆட்சிக்கான ஸ்பேஸ் எங்க கொடுக்குறாங்க? இப்ப 15 நாள்லயே போராட்ட களத்தில் இறங்கிட்டாங்க. அப்ப இது சரியான வழியை நோக்கி ஒரு வலிமையான ஒரு ஜனநாயக ரீதியான எதிர்க்கட்சியா திமுக போதாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சியாக திமுகவினுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதுக்கு வரலாறு இருக்கு. எதிர்க்கட்சியாக ஆளுங்கட்சியை விட திமுக எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படணும். ஆனா இங்க ஒரு தடுமாற்றம் இருக்குமோங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இப்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்காங்க. என்ன இருக்கிறாங்க எதுவும் தெரியல. நேற்று விஜய் அவர்கள் பேசிட்டு போறாரு, ஒரு அமைச்சர் யோகி பாபு கூட இதை விட சிறப்பாக பேசுறாருங்கிற மாதிரி பேசுறாரு. ஒன்னமும் அவர்களுக்கு இவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒன்னமும் வரை முதலமைச்சரை ஏற்றுக்க அந்த பதட்டத்திலிருந்தே அவங்க ஒன்றும் ரிலீஸ் ஆகாம இருக்கிறாங்க. அப்ப இப்ப ஒரு முதலமைச்சராக 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டு 33% வாங்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, தமிழ்நாட்டினோட முதலமைச்சர் அவர் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய சூழல் வருது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி தான் நீங்க அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அவரை நடிகர் கட்சி, ஒரு புதிய கட்சி, அந்த கட்சியோடைய பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்.